ஹலோ எவ்ரிவன், நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னா டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதனால என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கொஸ்டின்குள்ளே போனோம்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டெமோகிராஃபிக் வின்டர்? இஸ் த வேர்ல்ட் மூவிங் டுவர்ட்ஸ் சச் அ சிச்சுவேஷன்? எலாபரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை குளிர்காலம் என்ற கருத்து என்றால் என்ன? ஆக்சுவலி மக்கள் தொகை குளிர்காலம்னு கொடுக்கலாம், இல்லை டைரக்டா டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா? இவ்வாறானதொரு நிலையை நோக்கி உலகம் நகர்கிறதா? விரிவாக விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெமோகிராஃபிக் வின்டர்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெமோகிராஃபிக் வின்டர்னா ஒன்றும் கிடையாது, டிக்ரீஸ் இன் ஃபெர்டிலிட்டி ரேட், அதை தான் டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? ஸோ என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஃபர்ஸ் டு a situation where a country or region experiences a significant and prolonged decline in population growth. ஓகேவா? ஸோ டிக்ளைன் இன் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறத நம்ம டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு சொல்லி சிம்பிளா டிஃபைன் பண்ணி முடிச்சிடலாம். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கணும். அப்போ டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிறது இட் சிக்னிஃபைஸ் அ டிக்ளைன் இன் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகே, பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகுதுன்னா இதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங் இருக்குன்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆனாதான் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாகும். பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது, பாப்புலேஷன் க்ரோத் கம்மியாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஓல்ட் ஏஜ் பீப்புளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அப்ப இந்த ஒரு வார்த்தையில இருந்து நம்ம 3 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். டெமோகிராஃபிக் வின்டர்னா பாப்புலேஷன் growth கம்மியாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாப்புலேஷன் growth எப்படி கம்மியாகும் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாச்சுன்னா பாப்புலேஷன் growth கம்மியாகும். ஒரு நாட்டில் பாப்புலேஷன் growth கம்மியாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஓல்ட் ஏஜ் பீப்புள், ஓகேங்களா, 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறத அர்த்தம். சரியா? சோ இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம். அதை நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினை எப்படி அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, சோ காசஸ் ஆஃப் டெமோகிராஃபிக் வின்டர். ஓகே, சோ அந்த வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சாலே காசஸ் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? சோ டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி ரேட் வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா நமக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறத டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2.1 அப்படிங்கிறதா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1ல இருந்துச்சுன்னா எவ்வளோ சின்ன குழந்தைகள் பிறக்கிறாங்க, எவ்வளோ ஓல்டேஜ் பீப்புள் இறந்து போறாங்க, இந்த ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1ல இருந்துச்சுன்னா. இதே இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 3, 4, 5 இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு நாட்டில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். இதுவே இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1ல இருந்து கம்மியாயிட்டே போச்சுன்னா, லெஸ் தென் 1.0 இந்த மாதிரிலாம் போச்சுன்னா நமக்கு பாப்புலேஷன் growth அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான காரணம் நமக்கு டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம போறதுக்கு. ஓகேவா? அடுத்தது ஏஜிங் பாப்புலேஷன். டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்றப்பயே ஏஜிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு நாட்டில் அந்த 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கப்ப ஏஜிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியாவை சொல்றோம் நம்ம யங் நேஷன் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 30லேருந்து 32க்குள்ள இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்தியன்ஸா இருக்கோம், நமக்கு ஒரு 26, 27 வயசு ஆகுது அப்படின்னா இந்தியாவுக்குமே அதே ஒரு ஆவரேஜ் ஏஜ் எடுத்து பார்த்தோம்னா அதுதான். ஓகேவா? இப்போ நமக்கு வயசாகிறப்ப இந்தியாவுக்குமே வயசாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இந்தியாவோட ஏஜிங் பாப்புலேஷன் எப்போ பீக்குக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு 2050, 2055க்கு போறப்ப இந்தியாவோட ஆவரேஜ் பாப்புலேஷன், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு 50 வயசுக்கு மேல போயிடும். அப்ப இந்தியாவும் இந்த டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிற சிச்சுவேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. சரியா? சோ பாப்போம் நம்ம. சோ இப்போ ஏஜிங் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே ஒரு காஸ் தான் டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது சோசியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன மாதிரியான சோசியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாப்புலேஷன் கம்மியாகிறது தான் டெமோகிராஃபிக் வின்டர். எதனால பாப்புலேஷன் கம்மியாகுது? நமக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது, ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதெல்லாம் ஒரு சில ஃபேக்டர்ஸா இருக்கு. இருந்தாலுமே பாப்புலேஷன் கம்மியாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? நம்ம ஃபேமிலியோட சைஸ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. முன்னாடிலாம் 4-5 குழந்தைகள் இருப்பாங்க, இப்போ அதுக்கப்புறமா ஒரு 2 குழந்தைகள் போதும் அப்படின்றது இருந்தாங்க. இப்போ ஒரு குழந்தை தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா மதர்ஹுட் அப்படிங்கிறதே ஒரு பேர்டனா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டே வேணாம் அப்படிங்கிற
போத் மேல் அண்ட் ஃபீமேல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ரெடியூஸ் இன் ஃபேமிலி சைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதுதான் இந்த இடத்துல சோஷியல் காசஸாக நம்ம சொல்கிறோம். அப்போ எக்கனாமிக் சேஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ஜ் ஃபேமிலி இருந்துச்சுன்னா அந்த லார்ஜ் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி சொல்கிறப்ப. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக இருக்குது இந்த டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு. சரியா, அடுத்தது சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு முன்னாடிலாம் நம்ம ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 3 பேர் 4 பேர் தான் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது டெமோகிராஃபிக் வின்டருக்கு ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் ஆகிறது நமக்கு பாப்புலேஷன் க்ரோத்தை கம்மி பண்ணுது. இந்த பாப்புலேஷன் க்ரோத் கம்மியாகிறதுனால நமக்கு டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிறது வருது. சரியா, அடுத்தது இந்த கொஸ்டினோட செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் த வேர்ல்ட் மூவிங் டுவர்ட்ஸ் சச் அ சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக நாடுகளை பேஸ் பண்ணி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இது ஹிந்து பேப்பர்ல வந்து ஆர்டிகல் தான். ஓகேவா, இஸ் த வேர்ல்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அட் டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உலக லெவலில் பார்க்குறப்ப இந்த ஒரு நடைமுறை இருக்கா, இந்த ஒரு ஃபினாமினன் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் அப்படிங்கிறத ஆன்சர். பிகாஸ் இந்த ஒரு டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிறத நம்ம ஜப்பானில் பார்க்க முடியுது, சவுத் கொரியாவில் பார்க்க முடியுது, ஹாங்காங் அந்த ரீஜனில் பார்க்க முடியுது. இந்தியாவிலுமே இந்த டெமோகிராஃபிக் வின்டரை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா அதுவுமே வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. அப்போ மோரார்லெஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லையுமே இந்த டெமோகிராஃபிக் வின்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆர்எல்ஸ் டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால தான் நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு நியூஸ் பேப்பர்ஸில். எக்ஸெப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் இதுக்கு இப்போதைக்கு எக்ஸெப்ஷனாக இருக்காங்க. சரியா, அப்போ இஸ் த வேர்ல்ட் மூவிங் டுவர்ட்ஸ் டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு கேட்டா எஸ் அப்படிங்கறத ஆன்சர். சரியா, அப்ப டிக்ளைனிங் குளோபல் ஃபெர்டிலிட்டி ரேட் எஸ்ன்னு சொல்றோம். எதனால எஸ்ன்னு சொல்றோங்கிறத இந்த இடத்துல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரியா, ஏன் சொல்றோம் அதே ரீசன்ஸ் தான் அப்படியே நம்ம சொல்ல போறோம். சரியா, குளோபல் லெவல்ல ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேவா, ஸோ அதை தான் சொல்றாங்க. 1950s 1960ஸ்ல பார்த்தோம்னா குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 4.4 4.5 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அது 2.2 அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, அடுத்தது குளோபல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இந்த டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இந்தியா மட்டும் தான் யங்கஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்தியா யங்கஸ்ட் நேஷன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து ஓல்டஸ்ட் நேஷனாக தான் இருப்பாங்க. இப்போ ஓல்டஸ்ட் நேஷன் அப்படின்னா அவங்க டெமோகிராஃபிக் வின்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். அதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க குளோபல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு பார்க்குறப்ப இந்தியா மட்டும்தான் அதே விஷயம் தான். இந்தியாவில் ஒரு யங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம யங் டெமோகிராஃபியா இருக்கும். அதே ஒரு சர்டன் அதே மைண்ட் செட்டை மற்ற கண்ட்ரீஸ்லயும் நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா, ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ் அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்டா டிராப் ஆகிட்டு இருக்கு. அது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி சொல்றாங்க, 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஆப்கானிஸ்தான், சிரியா இந்த மாதிரியான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்ப ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனாலையும் ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ் கம்மியாகுது. ஸோ அதுவுமே குளோபல் ட்ரெண்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது. சரியா, அடுத்தது கண்ட்ரீஸ் ஃபேசிங் பாப்புலேஷன் டிக்ளைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸை சொல்கிறோம். அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2050 படி பார்க்குறப்ப 2050ல் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஆவரேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது ஓல்டேஜ் பாப்புலேஷனாக தான் இருக்கும். அவங்களோட மொத்த மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீதமான சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 35% இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்ததாக பார்த்தோம்னா இதே ஒரு விஷயத்தை நம்ம ஈஸ்ட் ஏசியாவில் பார்க்க முடியும், சவுத் கொரியாவில் பார்க்க முடியும், ஜப்பானில் பார்க்க முடியும், எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். சரிங்களா, பிகாஸ் அங்கே எல்லாமே பார்த்தோம்னா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.5க்கும் கம்மியாக போயிருச்சு. ஓகே, 1.5க்கும் கீழே இருக்கனால இப்போ ஜப்பான், சவுத் கொரியா போன்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜஸை இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜஸ்க்கான இன்சென்டிவ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ மேரேஜஸ்க்கான இன்சென்டிவ் அப்படிங்கிறது ஜப்பானில் கொடுக்குறாங்க, சவுத் கொரியாவில் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ரஷ்யா ரிலேட்டடாக கூட செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எல்லாருமே மேரேஜஸ்க்கான இன்சென்டிவ், இந்த டேட்டிங்கான இன்சென்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, மேபி இது கேட்க ஃபன்னியராக இருக்கலாம், பட் இட் இஸ் த ஃபேக்ட். பிகாஸ் ஒரு நாட்டில் ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கப்ப
நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஆனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை செய்யறதுக்கு யங் பாப்புலேஷன் இருக்காது. ஸோ தட் ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்கப்ப நமக்கு ஓவராலாக எல்லா எக்கனாமிக் க்ரோத்துமே டவுன் ஆகும். சரியா? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத், அதை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இன்க்ரீஸ்டு டிபெண்டன்சி ரேஷியோ. ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்கப்ப அவங்க யங் பீப்புளை அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டிலே இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, நமக்கு கோயிலுக்கு போகிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வாதம்பி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத கூப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிபெண்டன்சி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வரும். சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸெப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் மைக்ரேஷன் அஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன மாதிரியான டெமோகிராஃபிக் விண்டர்னா என்ன, எதனால டெமோகிராஃபிக் விண்டர் அப்படிங்கிறது வருது, வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த டெமோகிராஃபிக் விண்டரை நோக்கி தான் போறாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஆமா அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லி அதுக்கான காரணங்களை நம்ம எழுதணும். கடைசியாக ஒரு சின்ன வே ஃபார்வர்ட் மாதிரி ஒரு சொல்யூஷனை கொடுக்குறோம். என்னன்னா மைக்ரேஷன் அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷனாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஆஸ்திரேலியா, கனடா போன்ற கண்ட்ரிஸ்லாம் ஓவரால் பாப்புலேஷன், ஓவரால் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஸ்லைட்லி ஹையரா இருக்கு. அங்கே ஓல்டேஜ் பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் விண்டரை நோக்கி அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கே பாப்புலேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சரியா? அதனால என்ன பண்றாங்கன்னா இமிகிரேஷன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அந்த மாதிரியான இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து அதிகமான டேலண்ட்ஸ் அங்கே போய் அவங்களுக்காக வேலை செய்யறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் விண்டரோட எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாம போகுது. அப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்யூஷனா இருக்கும். அதே மாதிரி ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசிஸ். அது என்ன ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறது. ஸோ இது வந்து வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா கிடையாது. பட் ஸ்டில் நம்மளுடைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களாகட்டும், இல்லை தமிழக முதல்வர் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை சமீபத்தில் சொல்லி அது என்ன மாதிரியான இம்பாக்ட் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துது, இந்தியாவில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்திருந்தோம். சரியா? ஸோ ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசிஸ் அப்படிங்கிறதுமே ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கு இந்த இடத்துல. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால கொஸ்டின் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா எடுத்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி ஆன்சரை ஜெனரேட் பண்ணுங்க. இதுல இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ண வேணாம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நீங்க ஒரு பாயிண்டா ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ நமக்கு நாளைக்கு இன்னும் 2 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.